இப்பொழுது இசை வெளியீடு நடக்க இருக்கு. நான் கேட்கணும் அவர் பேசுறது என்ன பேசுறாங்க நான் கேட்கலையே. அவர் ஒர்க் பண்ண இன்ஃபுளுன்ஸை அதுலேருந்து கிடைச்சத அதில் நான் தெரிவிக்கணும், அதில் வந்து பாராட்டணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி ரிசீவ் பண்ணாரு அப்படிங்கிறது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் 2 வாரம் பேசுகிறேன். அவர் நான் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டே இருப்போம். விடுதலை படத்தினுடைய தொடக்கம் வந்து ராஜேசன் தான். ராஜேசனை பார்த்து அவரோட மீட் பண்ணி பேசினப்போ என்கிட்ட வந்து கதை சொல்லு, என்ன படம் எடுக்க கேட்டாரு. நான் வந்து சார் படம் எடுத்து வந்து காட்டுவான் அப்படின்னு. சரி எப்படினாலும் எனக்கு ஓகே தான் எடுத்து வா அப்படின்னாரு. ஒரு 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 45 மினிட்ஸ் படம் எடுத்து வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு ராஜேசன் ஃபீல் பண்ணதான் வழிநெடுக்க காட்டு வழி. அந்த சாங் வந்து கம்போஸ் மனசுல என்ன உணர்வு ஏற்பட்டு நான் சொன்னனோ அதே உணர்வு ஏற்படுது. அந்த 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 ஜர்னி என் வார்த்தை என் உணர்வு ஒரு வார்த்தையாலே அவருக்கு போய் அதை உள்வாங்கி ஒரு ஒலியா கொடுத்து எனக்கு திரும்ப அந்த உணர்வு வந்துருக்கீங்க. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இந்த படத்துல எனக்கு பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறதுன்னா அவரோட அந்த மியூசிக்கல் மைண்ட், அந்த மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது பக்கத்துல இருந்து பார்க்கறது இல்லை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் I'm really grateful to have this opportunity. And அவர் சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள் அது ஷேர் பண்ணிக்கிறது ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கு. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஸ்வரோட பேசுற அவர் என்னோட பேசுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு வந்து லேர்னிங்கா தான் இருக்கு. ரொம்ப கனியோட என்னோட பேசுறாரு, எல்லாத்தையும் எங்க பகிர்ந்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ப்ரொடியூசருக்கு, சூரிக்கு, சேர்ந்து இவருக்கு அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய பாட்டு கேட்டு வளர்ந்தவங்க தான். அந்த சந்தோஷத்தோடவே தான் நாங்க எல்லாருமே வந்து இந்த உங்களுடைய இந்த இசையை வாங்கிடுவோம். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து இதுவரை திரையுலகம் சந்திக்காத ஒரு படத்தில் நடக்கின்ற படமாக இருக்கு. அது அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதை, அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதை. ஒரு அந்த கடல் அலையா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு அலையும் வெவ்வேறு அலை. ஒரு அலை நிற்கிறது இல்லை, மறுபடியும் அழகா வருது. ஆனா அது அதே அழகா இல்லை. அதே மாதிரி வெற்றிமாறன் வெவ்வேறு திரைக்கதைகளை அறிவிக்கிறார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. திரையுலகத்திற்கு இவர் முக்கியமான டைரக்டர் என்பதை நான் சொல்லிக்கிறேன். 1500 படம் பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் சொல்றேன்னா எப்படி சொல்றேன். விழா எடுக்கணும். இப்போ 500 சேர்ந்துருச்சு. 1500 திரைப்படங்களுக்கு நான் நியமித்ததான். 1500 டைரக்டர்களுக்கு டைரக்டர்களோடு ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். 1500 ஒன்னாவது அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அதுல கிடைத்த அனுபவங்களை வைத்து நான் சொல்வது வெற்றிமாறன் ஒரு திரையுலகத்துக்கு கிடைத்த ஒரு நல்ல டைரக்டர். இந்த படத்தை நீங்கள் இதுவரை கேட்காத இசையை கேட்பீர்கள். அதுவும் வெவ்வேறு இந்த மாதிரி சட்டப்படி நான் என்ன பேசுறது, மைக் கொடுத்துட்டு நான் போயிட்டு கத்தாத மைக் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்.
கண் பார்க்கும் யாரும் அதை பார்க்கலையே வரும் அது வேணும். அது நின்று போகும். யாரும் அதை பார்க்கலையே வரும் காடு மனுக்கு வாசத்தில் என்னோட வருமானத்தில். Thank you so much, sir. மறுபடியும் வந்து சொல்லுவோம், இது நமக்கு கிடைச்ச ஒரு gift. இன்னைக்கு அவர் வந்தது, அவரோட இசை, அவரோட பாடல்கள். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து அவரோட இசையையும் அவரோட பாடல்களையும் பார்க்க போறோம். அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில நிமிடங்கள்.